நான் என்னத்த பண்ணுவேன்? ஊர்லேயே பொண்ணு இல்லாத மாதிரி நான் இவளை போய் கட்டிக்கிட்டு வந்தேனே. என் புள்ளிக்கு வாரிசு இல்லாத மாதிரி பண்ணிட்டாலே இந்த சிரிக்கி மவ சிரிக்கி. கடவுளே, நான் என்னத்த பண்ணட்டும்? என் புள்ள சொல்லிக்கிறதுக்கும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் தின தினம் நரக வேதனை அனுபவிக்கிறானே என் பெரிய புள்ள. என்னத்த பண்ணுவேன் நான்? கடவுளே, நல்லா வேணும்டி உனக்கு. என் சாபமே தாண்டி உனக்கு எல்லாமே. வானசம்பந்தி, தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாதீங்க. என் பொண்ணு மனசை நினச்சி பாருங்க, எவ்வளோ கஷ்டப்படுவானிட்டு. அவள் ஒரு பாவம் அறியாதவ. குழந்தை இல்லைன்னா என்ன சம்பந்தி? புருஷனுக்கு பொண்டாட்டி குழந்தை, பொண்டாட்டிக்கு புருஷன் குழந்தையா இருக்கிறது இல்லையா? அப்படி இருந்துட்டு போட்டோம். அப்படி இல்லையா, இதோ உங்கள் சின்ன பிள்ளை குழந்தை போதில்லை, அந்த குழந்தை அவள் குழந்தைய அவள் வளர்த்துட்டு போகிறா. எப்படி என் சின்ன பிள்ளைக்கு பிறக்கிற குழந்தைய என் பெரிய பிள்ளை புள்ளைய நினைக்கணுமா? அப்போ எதுக்குடி நான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வரணும்? சொல்ல பார்க்கலாம். அப்படி இருந்திருக்கலாம்ல. அவனுக்கு வந்துட்டு ஒரு வாரிசு வேணும், அவனும் நல்லா இருக்கணும்ன்ட்டு எந்த தாய்க்குமே ஆசை இருக்காதா? நான் பெத்த தாய்டி, நான் எப்படி இப்படி இருக்குன்னு நினைக்க முடியும் சொல்லு? எனக்கு என் மூத்த பிள்ளையோட வாழ்க்கை தான் முக்கியம். எனக்கு அவன் தான் முக்கியம். அவனோட சந்தோஷத்துக்காக உன் பொண்ணிய நான் டைவர்ஸ் பண்ணுறான்னு சொல்கிறது கூட தயங்கவே மாட்டேன். என் புள்ளிக்கு நான் என்ன சொன்னாலும் கேட்பான். அத்தை, என்னடி நீ அத்தைன்னு குரல் ஒசத்தி பேசிட்டா நான் பயந்துருவேனா? ஆமாடி, நான் என் புள்ளிக்கு சொல்லுவேன் உன்னை டைவர்ஸ் பண்ண சொல்லி. நான் என்ன சொன்னாலும் என் பசங்க கேட்பாங்க. அதுலேயும் என் மூத்த பிள்ளை நான் சொல்கிறது தாண்டி அவனுக்கு வேத வாக்கு. அத்தை, வனத்தை நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ என்னென்னவோ பேசுகிறீங்க அத்தை கோவத்தில். வானத்தை பாவத்தை அக்கா. சும்மா அஞ்சலி, உனக்கு எதுவும் தெரியாது, கம்முன்னு இல்லை. என்ன சம்பந்தி இப்படி எல்லாருக்கும் முன்னாடி மண்டபத்தில் இப்படி பேசுகிறீங்க? என் பொண்ணு மனசு எவ்வளோ கஷ்டப்படும். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறாள்ல, இப்படி மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்க. எனக்கு மனசாட்சி இருக்க வாசித்தா இத்தனை வருஷமும் உன் பொண்ணையை நான் எந்த இம்சை கொட்டிக்காம வச்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறமும் அங்கே நிற்கிறாளே இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் என்னை கேட்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னால் தாங்க முடியல. என் மானம் மரியாதை எல்லாமே காற்றுல பறக்குது. எப்படியாப்பட்ட குடும்பத்தில் வந்தவங்க தெரியுமா நாங்கள்லாம்? எங்களை இப்படி அசிங்கப்படுத்துகிற தெரியுமா உன் மூத்த பொண்ணு? இங்கே பார், கண்டவெல்லாம் என் புள்ளியே ஆம்பளை இல்லைன்ற சொல்ற மாதிரி சொல்ல வச்சுன்னு இருக்கிறா. அப்போ என் மனசு வலிக்காதா? மான மரியாதை ஆல்ரெடி காற்றுல அடிச்சுக்கிட்டு ஜோல் போயின்னுக்குது. இதில் அப்புறம் எங்கே மான மரியாதை இருக்கு போகுது? ஒன்று இன்னும் உஸ்பத்தி நான் விடல. என் பேர் சுகந்தாவே இல்லடி. என் பொண்ணை நீ கட்டிக்காமல் விட்டுட்டே நீ உன் புள்ளிக்கு உன்னை இம்சை கொட்டிக்கின்னு உன் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமத மாதிரி நான் ஆக்கலை. நான் எங்கள் அண்ணனுக்கு தங்கச்சியே இல்லடி. சும்மா இருமா, காற்றுல படுப்போது. சும்மா ரெடி. எப்படியெல்லாம் பேச்சு பேசினா என்ன இவோ? இப்போ பாரு என்ன பண்ணுறேன். என்னம்மா பண்ண போற? என்ன அண்ணி, மான மரியாதையா உங்களுக்கு? அதெல்லாம் கூட இருக்குதா அண்ணி? அதான் மண்டபத்தில் அங்கே பாருங்களேன். மொத்த ஜனமும் உங்கள் குடும்பம் சந்தி சிரிக்குது. உங்களை பார்த்து அசிங்கமாக பேசிட்டு கிடப்பாங்க. 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. இதுக்கப்புறம் ஏதன்னு உங்களுக்கு மானம் மரியாதை சூடு சொரணை இதெல்லாம்? இங்கே பார்த்துக்கோந்தா, நான் உங்ககிட்ட பேசல, நான் என் சம்பந்திக்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ சென்டரில் வராது. நான் உன்னை அப்போவே வெளியே போன்னு சொல்லிட்டேன். கழுத்தில் கை வச்சு வெளியே தள்ளாதபடி பேசிட்டேன். இதுக்கப்புறம் நீ போல உனக்கு இன்னும் நாக்கு பிடுங்குற மாதிரி 4 வாரத்தை நறுக்கம் கேட்பேன். நாத்துனாரா போயிட்டு நான் பார்த்துன்னு இருக்கேன். யாரை பார்த்து 4 வாரத்தை நறுக்குன்னு பேசுறேன்னு சொல்லுவீங்க? நீங்கள் பேசுறதுக்கு தான் எங்கள் ஆட்டக்காரி பிட்டிக் பெற்று போட்டு வச்சுக்கிறாளா? அப்போவே என் பொண்ணை கட்டிக்கோங்கன்னு கட்டினிருந்தா இந்த மாதிரி ஒரு மலடி கச்சிருப்பாள் அவன் மூத்த புள்ளிக்கு. தங்க சில மாதிரி பொண்ணு கூட வச்சுக்கின்னு பக்கத்தில் வச்சுக்கின்னு ரொடெல்லாம் தேடி கட்டிக்கினீங்க. வந்தா பாரு வீட்டுக்கு மலடி வேணும். உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலும் வேணும் அண்ணி உங்களுக்கு. ஆஹா, ஊரில் பொண்ணே இல்லாத மாதிரி இந்த மலடியை போய் கட்டினுக்கிறீங்க. இங்கே பாருங்க, நீ என் பொண்ணு தங்க சலைங்க. அப்படியே வைடூர் எண்ணி எங்கள் பொண்ணு இத்தை விட்டு கட்டிக்கினீங்கள, நல்லா அனுபவிங்க. உங்கள் மானமரது இப்போ போகிறதில்ல,
இதுக்கப்புறம் தினம் தினம் போதில்ல அதை பார்த்து நல்லா சந்தோஷப்படுங்க. நீங்கள் நல்லா ரோது நீங்கள் சொல்லும், ஐயோ சுகுந்தா உன் பொண்ணு எனக்கு குத்துரு கட்டிக்கிறேன்னு. அந்த மாதிரி நீங்கள் ஆகலை. நான் என் கணனுக்கு நான் தங்கச்சி இல்லை. பொடி பொடி போக்கத்தவளை. ஆமாம், ஆத்தக்கு எடுத்துச்சு ஊமை ஊருக்கு எடுத்துச்சுன்ற மாதிரி ஊமை மாதிரி இருந்துக்கின்னு இப்போ பாரு என்ன பேச்சு பேசுகிற. யாரை பார்த்து ஊமை ஊரை கெடுத்துச்சுன்னு சொல்கிறீங்க அண்ணி? உங்களை மாதிரி நான் ஒன்றும் காசு பணத்தை பார்த்து பச்சோந்தி மாதிரி ஆடுறவன் நான் கிடையாது. இத்தனை வருஷம் அந்த பொண்ணு ஆக்கி போட்டா, துவச்சி போட்டா, செஞ்சு போட்டா. எல்லாம் செஞ்சவளுக்கு இன்னைக்கு எதினா நான்லாம் ஏமாத்திரம். இதோ பின்னாடி நிற்கிதே சின்ன மருமகம், அவள் வந்து 10 மாசம்தான் ஆகுது. அவ ஒரே ஒரு நெக்லஸ் போட்ட உடனே அப்படியே மாறிட்டீங்க. அதுவும் ஒரே செகண்ட்ல நீதான் என் மருமக, நீதான் ஜுலு ஜுலு, இதான் புளு புளுன்னுட்டு. நீங்க பாருங்க, நீ பச்சோந்திய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. உண்மையா இப்பதான் நீ நான் பார்க்குறேன். வானம்மா, தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாதீங்க. இருந்தாலும் அவங்க உங்களுக்கு அண்ணி இல்லை, அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. எங்களுக்கோஸ்கரம் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்கம்மா. என்ன இருந்தாலும் நான் பார்த்து நான் பேசிக்கிறேன். நீங்களாம் பேசாதீங்க என்கிட்ட. உங்க மூஞ்ச பார்த்தாலே எனக்கு கோபமா வருது. மா நீ வாமா. நீ எதுக்குமா கண்டவங்க கிட்டலாம் போய் கெஞ்சுற? நீ வாமா. வாய் அடுக்கி பேசு. மாமியார்ன்றது ஒரு மட்டும் மரியாதை இல்லை உனக்கு. என்ன நீ கண்டவங்கிட்ட பேசுகிறேன்ற? இங்கே பார், நீ எல்லாம் என் கால் தூசுக்கு சமானம். நான் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும், சரியா? எதுக்கு தானே கேட்கணும்? அதான் உங்கள் புள்ளிக்கு எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்றேன்னு சொல்கிறீங்களே. இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லையே. நான் தான் போகிறேனே. இதுக்கப்புறம் நான் ஏன் உங்கள் பேச்சு கேட்கணும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். மரியாதைன்றது கேட்டு வாங்கி வருதில்ல அத்தை, அது எல்லாருக்கும் தானாக வரணும். நானும் அப்போத்திருந்து பார்த்துட்டே இருக்கேன். எங்கள் அம்மாவை சம்மந்தின்னு கூட பார்க்காம போடி வாடி அண்டு கண்டபடி பேசுகிறீங்களே. இவ்வளோ மண்டபத்தில் எல்லாரும் பார்க்குற மாதிரி எங்கள் அம்மா மனசு எவ்வளோ கஷ்டப்படும்னு நினைக்கவே மாட்டிங்களா? அவங்கக்கிட்ட காசு பணம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மான மரியாதைக்கு ரோஸ்துக்கு குறைச்சலே இல்லை அத்தை. இங்கே பாருங்க அத்தை, இப்போ என்ன, நாங்கள் வெளியே போனோம். நான் உங்களுக்கு மருமகளை வேணாம், அவ்வளோதானே அத்தை. நான் போய்க்கிறேன். இதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை நீங்கள் ஒரு வார்த்தை கூட நீங்கள் மரியாதை இல்லாமல் பேசவே கூடாது அத்தை. நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் நடக்குது. என்னம்மா சொல்கிற? ஆமாண்டி, அவள் வெளியே போட்டோம். அவள் வெளியே போனாதான் நீ அந்த வீட்டில் நுழைஞ்சி எப்படியாவது நுழைஞ்சுதான் தீரணும். நுழைஞ்சிட்டு பிறகு எங்கள் அண்ணனோட மூத்த பிள்ளைய நீ கட்டிக்கணும். நீ மூத்த மருமகளாக வந்து அவங்களோட ஆஸ்தி பாஸ்தி எல்லாத்துக்கும் நீ ராஜகுமாரியா அந்த வீட்டில் உக்காரணுண்டி. நான் கொடுக்குற கொடுமையெல்லாம் நீ எங்கள் அன்னிக்கு நீ கொடுக்கணுண்டி, சரியா? இதெல்லாம் நடக்குமாமா? நடக்க வைக்கணுண்டி செல்லம். இப்போ பார், அவளே வெளியே போயிடுவா. இன்னும் கொஞ்சம் உசுப்பேத்து விட்டோம்னா சரியா போயிடும். அவளே போயிடுவா. ஒன்றும் இல்லை, கொஞ்சோண்டு கொளுத்தி போடு. நீ என்ன பேசு, போயிடுவா. சரிம்மா, நான் பேசுகிறேன். போகிற மாதிரி இருந்தால் போங்க. எங்கள் அத்தையை கண்டபடியெல்லாம் நீங்கள் பேசுகிற வேலையை வச்சுக்காதீங்க. இங்கே பாரு மோனிஷா, நீ இதிலலாம் தலையிடாத. பெரியவங்க பேசும்போது நீ சென்டரில் வராது. அவங்க பேசி அவங்க தீர்த்துக்கிறாங்க, சரியா? என்ன இவளுக்கு திடுக்குன்னு அத்தை மேலே பாசம் வந்துட்டுக்குது. இருந்தாலும் அவங்க எனக்கு அத்தை. என்ன பண்ணுறது, அந்த இடத்துல நான் இருக்க வேண்டியது. நான் இருந்திருந்தா எங்கள் அத்தையை இப்படி எல்லாரும் பார்த்து கண்டபடி பேசுகிற மாதிரி எங்கள் அத்தையை நான் வச்சுருப்பேனா? கட்டிக்கின 10வது மாதத்துலேயே எங்கள் அத்தை கையில் 2 குழந்தை ஆம்பளை பிள்ளையா கொடுத்துருப்பேன், கீச்சிருப்பேன்.